ASP.NETல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ மான்ஸ்டர் ஸ்டூடியோ அந்த கடையோட பேர். ஸோ மான்ஸ்டர் ஸ்டூடியோன்றது அந்த கடையோட நேம். ஓகேவா? ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ கான்டாக்ட் அட்மின் ப்ளாகின் ஸோ இந்த மாதிரி பேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ photography, so we can make every happy moment more beautiful. Then so about page, so some contents, so show the photos. Okay, photo section. So photo section என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கஸ்டமர்ஸ் எடுத்த ஃபோட்டோவை எனக்கு கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக காமிக்கணும், எங்கள் வெப்சைட்டை யாராவது வந்து பார்க்குறாங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு ப்ரெசென்டபுளாக தெரியணுன்றதுக்காண்டி ஸோ அவங்களோட பெஸ்ட்டு ஒர்க்கை ஃபுல்லாக நாங்கள் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நிறையா ஃபோட்டோஸ் பெஸ்ட்டு ஃபோட்டோ அவங்களோட பெஸ்ட்டு ஃபோட்டோஸ் நல்லா இருக்கும், அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கஸ்டமர்களோட ஒர்க்கு எப்படி இருக்குன்றத ஆன்லைனில் விசிட் பண்ணுறவங்க பார்த்துட்டு ஸோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நிறையா இந்த மாதிரி ஆர்டர் கிடைக்குன்றக்காண்டி ஸோ கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ்னால் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட பேர், அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் பேஜ். ஸோ ஏதாவது கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஃபீட்பேக் பேஜ் கொடுத்துருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா கீழே ஃபோட்டோ, ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர், ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா அபவுட் பேஜ். ஸோ அபவுட் பேஜுன்றது இவ்வளோ தான். போர்ட்ஃபோலியோங்கிறது ஸோ எப்படி சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பேஜ். ஏதாவது கஸ்டமர் கான்டாக்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னா அவங்களோட நேம், என்ன மெசேஜ் பண்ணிங்கன்னா சொல்கிறாங்கன்னா இங்கே ஸ்டோர் ஆகிடும். இங்கே நாங்கள் அட்மின் பேஜில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? அட்மின் பேஜை பார்க்கலாம். ஸோ அட்மின் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் ஒன்லி தான் லாக்இன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி பில் பண்ணி கொடுத்துருக்கோம். அட்மின் வந்து லாகின் பண்ண முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் அட்மின் பேஜுக்குள்ள அதுக்கு எம்ப்ளாயி பேஜ். ஸோ குக்கீஸ், இதுதான் குக்கீஸ். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி இருக்காங்கன்னா எம்ப்ளாயை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி ஏஜ், மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, டெசிக்னேஷன், அட்ரஸ், ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸ்டோர் பண்ணணும், ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ஆட் அப்டேட்டு, ஓகேவா? வியூன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே செலக்ட் பண்ணி இங்கே வந்துடும். ஏதாவது அப்டேட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பிரிண்ட் எடுத்து பிடிஎஃப் பண்ணி பார்க்கணும் பார்க்க முடியும். ஓகேவா? பிரிண்ட் எடுத்து நம்ம பிடிஎஃப்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? then பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜ். ஸோ பேமெண்ட்னா ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சு ஆல்பம் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு ஆல்பம் சைஸ் பேமெண்ட் அமௌண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக்கிங் பேஜ். ஸோ ஒரு கஸ்டமர் வர்றாங்க, ஒரு புக்கிங் கொடுக்குறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் புக் பண்ணுறாங்கன்னா அது என்ன டேட்டில் நடக்குது, ஃபங்க்ஷன் நேம் என்ன, அட்வான்ஸ் எவ்வளோ வாங்கிக்கோங்க, டோட்டல் அமௌண்ட் வரும். ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸோ கான்டாக்ட் பேஜ். ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை. ஸோ அதை இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் பேஜ். ஏதாவது கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதையும் நீங்கள் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.